லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏண்டா யாருக்கும் தெரியாம உன் பாட்டில எழுதி கொண்டு வந்திருக்க? உள்ள என்ன எழுதிருக்குன்னு எங்களுக்கு தெரிய வேணாமா? இதுல என்ன இருக்கு? ஒண்ணுத்துல வேலைக்கு போலான் இருக்கு, இன்னொன்னுத்துல வேலைக்கு போக கூடாதுன்னு இருக்கு. அதுதானே நீங்க சொன்னீங்க. அதத்தானே நான் எழுதி கொண்டு வந்திருக்கேன். அத நாங்க எப்படா நம்புறது? அப்போ இப்பவும் என்ன நம்ப மாட்டீங்க? நம்பிக்கை இல்லாதனாலதான் கேக்குற. கொண்டாத. கடைசி வரைக்கும் என் பையனை ஒரு துண்டு சீட்டுக்கு கூட நம்ப மாட்டீங்கல்ல? நடத்துங்க. சித்தப்பா வேண்டாம், பார்க்க வேண்டாம், கொடுத்துருங்க. கொடுங்க. அத்தை, நீங்களே உங்க கையால அத மாமா படத்துக்கு முன்னாடி குலுக்கி போட்டு அதுல ஒரு சீட் எடுங்க. அதுல என்ன வருதோ அத நான் மாமாவோட முடிவா நினைச்சு எடுத்துக்கிறேன். எடுத்த சீட்ல என்ன இருக்குன்னு பாக்கறதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சே. இப்ப என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத. ஒரு பிரச்சனையும் இல்ல. எடுத்த ஷீட்ல என்ன எழுதிருக்குன்னு தெரியணும், அப்படித்தானே? அதுக்கே இம்பிட்டு யோசனை பண்ற. எடுக்காத ஷீட்ல என்ன இருக்குன்னு பார்த்தா எரிஞ்ச ஷீட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிட போகுது, அப்படித்தானே? என்ன எழுதிருக்கு காட்டுக்கா, எல்லாரும் பார்க்கணும்ல. அடி சக்க, நம்ம நினைச்சதே வந்திருக்கு. அப்ப வேலைக்கு போகணும்னு இருந்திருக்கோம், அப்படித்தானே வடிவேலு? அப்புறம் என்ன அத்தை, மாமாவே வேலைக்கு போலான்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல நான் சொல்ல என்ன இருக்கு? சொல்லுங்க அத்தை. ஆனா இதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா நீயே? உங்க மாமா என்ன சொன்னா என்ன, நான் சொல்றேன். நீ வேலைக்கு போக கூடாது.
ம். அத்தை, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பின்னால இருந்து வழி நடத்துறது மாமா தான். இதுல நான் அவங்களோட பேச்சை தவிர வேற யார் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன். அப்பாடா. நான் சொல்றேன், நீ இந்த வேலைக்கு போக கூடாது. அத்தை, சொல்றத புரிஞ்சுக்கோங்க. இதை நான் ஏன் விருப்பத்துக்காக பண்ணல, என்ன தடுக்காதீங்க. அம்மா, ஓ மாமியாரா? நான் சொல்றேன், இந்த விஷயத்துல நீ என் பேச்ச மீறி போக கூடாது. அப்படி இந்த துண்டை மீறி நீ போறதா இருந்தா நீ என்ன மதிக்கலன்னு அர்த்தம். ஏக்கா, அந்த ஸ்கூலுக்கு மாமா செய்ய வேண்டிய கடமைகள் பாக்கி இருக்கு. அதுக்காக தான் என்ன பதவியில உட்கார வச்சிருக்காங்க. அவங்களோட கடமையை முடிக்காம நான் அந்த பதவியில இருந்து வரமாட்டேன். வண்டி எடுங்க, போலாம். நீங்க கரஸ்பாண்டன்ட், இந்த வார்த்தை கூட பைக்ல வர மாட்டீங்களே. நான் இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு உங்ககிட்ட சொன்னேனா? கேள்வி கேட்காம வண்டி எடுங்க. ஏன் முதா, ஏறி உட்காந்தாச்சு. எங்க போகணும்னு சொன்னாதானே அந்த இடத்துக்கு போக முடியும். நான் சொல்றேன், போங்க. ம்? மாதிரி ஒரு கஷ்டத்தை எனக்கு ஏன் கொடுக்கற கடவுளே? என் அப்புச்சி என் கூட பேசிட்டாருன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல என் அத்தை என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாங்க நினைச்சு வருத்தப்படுறதா? ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு இப்படி இருந்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா? நான் போன குடும்பம் நல்லா இருக்கணும், எங்க அத்தை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எனக்கு ஏன் எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது? என் மாமா ஒரு பக்கம் வேலைக்கு போன்னு சொல்றாங்க, என் அத்தை வேலைக்கு போக வேண்டான்னு சொல்றாங்க. ஏன் எனக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை? மாமா சொன்னாருன்னு வேலைக்கு போற, அந்த வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னா யோசிக்கிற, கடவுள்கிட்ட என்ன பண்ணணும்னு கேக்குற. எல்லார்கிட்டயும் கேக்குற நீ தாலி கட்டின புருஷன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணுச்சா? ஐயோ, அது வந்துங்க. நான் ஒன்னும் தப்பா நினைக்கல. பொதுவா ஊர்ல கேலியும் கிண்டலுமா சொல்லுவாங்க, சிதம்பரம் ஆட்சி நடக்க வேண்டிய இடத்துல மீனாட்சி ஆட்சி நடக்குதுன்னு. என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஆட்சியா இருந்தா என்ன, யார் ஒரு வீட்டுல ரொம்ப பொறுப்பா
கரெக்டா நடந்துக்கிறாங்களோ அவங்க ஆட்சி நடக்கிறதா அந்த குடும்பத்துக்கு நல்லது. அந்த வகையில நம்ம வீட்ல மீனாட்சி ஆட்சி நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா இப்போ அப்படி இல்லையே. அத்தை என்ன தப்பா நினைக்கிறாக. நான் இந்த வேலையை விட்டாதான் சந்தோஷம்னு நினைக்கிறாக. ஆனா மாமா ஆசைப்படுறது நான் வேலையில இருக்கணும்னு நினைக்கிறது. இப்போ நானும் அத்தையும் மாறுபட்ட கருத்தால இப்போ எதிர்ல நிக்கிறோம். என் புருஷனா நீங்களே எனக்கு ஒரு விட சொல்லுங்க. நான் என்ன பண்ணணும்? நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை மதிக்கிறேன். உன் மனசுக்கு பிடிச்ச இந்த விஷயத்தையே நீ பண்ண. எனக்காகலாம் சொல்லாதீங்க. நல்லா யோசிச்சு அவசரமே இல்லாம நிதானமா சொல்லுங்க. ஆனா உண்மையை சொல்லுங்க. இதுல யோசிக்க என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. நான் நிதானமா நல்ல குழப்பம் இல்லாம தெளிவா தான் சொல்றேன். நீ இதே பண்ணு. படிக்காத நீ குடும்ப பொறுப்புல இருந்துட்டே என் ஒருத்தனை நல்லா படிக்க வச்சு வாத்தியாராக்குனவன். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு பொறுப்பு இருக்கு. அதை வச்சு பல பேர் வாழ்க்கைய மாத்தி அமைக்கணும். அது மட்டும் இல்ல, ஏழைகளுக்கும் பணக்காசு இல்லைனாலும் படிப்பு இருக்கணும். ஏன்னா அதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம். அதுதான் அவங்க வாழ்க்கையில புது மாற்றத்தை கொண்டு வரும். அந்த மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில ஒன்னாலதான் கொண்டு வர முடியும். அதனால உன் புருஷன் நான் சொல்றேன், தைரியமா நீ இந்த வேலையை கண்டினியூ பண்ணு. ஆனா அத்தை வேணான்னு சொல்றாங்களே. அம்மா அப்படிதான். அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களும் உன்னை நல்லா தான் புரிஞ்சு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், அம்புட்டுதான். அதெல்லாம் கூடிய சீக்கிரமே சரியாகி அம்மாவும் உன் முடிவை சந்தோஷமா ஏத்துப்பாங்க. சரி, நேரமாச்சே, கிளம்பு. நீங்க போங்க, நான் வரேன். என்ன அப்படி பாதி வழியில கழட்டி விடுற? நான் இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போறேன். ம், ஒரு கரஸ்பாண்டன்ட் வாத்தி கூட போனா எப்படி? நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். சரி, ஆட்டோ ஏத்தி விடுறேன், வா. நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரம் கோயில்ல இருந்துட்டு வரேன். சரி, நானும் வெயிட் பண்றேன். சார், நீங்க வெயிட் பண்ணலாம். உங்களுக்காக பசங்க படிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுவாங்களா? கிளம்புங்க, ஷோ. போங்க. ம். கடவுளே, நீ எனக்கு எம்புட்டு கஷ்டத்தை கொடுத்தாலும் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல புருஷனை கொடுத்திருக்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ஆட்டோ, ஆட்டோ. அப்புச்சி, அழாதம்மா. அப்புச்சி, அன்னைக்கு அங்க நான் நடந்த கலாட்டால உங்ககிட்ட மனசு விட்டு சரியா பேச முடியாம போயிடுச்சு. ஆனா நீங்க அன்னைக்கு எனக்காக சபையில பேசும்போது எனக்கு எம்புட்டு பெருமையா இருந்துச்சு தெரியுமா அப்புச்சி? இல்லடா, எத்தனையோ இடத்துல நான் எங்கெல்லாம் உனக்காக பேசியிருக்கணுமோ அங்கெல்லாம் பேசாம விட்டுட்டேன். இனியும் நான் உனக்காக பேசாம இருந்தா அது தப்பு. அதான் பேசிட்டேன். எப்பவும் எனக்கு உன் மேல பாசம் இருக்கும். ஆனா இப்போ உன்னை பத்தி மத்தவங்க பெருமையா பேசும்போது பாசம் மட்டும் இல்ல, உன் மேல ஒருவித மதிப்பும் மரியாதையும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்படியெல்லாம் சொல்லாதே அப்புச்சி. நான் என்னைக்குமே உங்களோட அமுதாதான். கடவுள் இன்னும் 80 வருஷம் எனக்கு ஆயுள் கொடுத்திருக்கானோ. ஆனா எனக்கு ஆயுசு இருக்கிற மட்டும் என் புள்ளைய யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உன் பின்னாடி என்னைக்கும் நான் இருப்பேன். உனக்கு என் பாசம் மட்டும் இல்ல, உங்க அம்மாவோட ஆசையும் இருக்கு. அதனாலதான் எப்போ படிக்க முடியாம படிப்பை பாதிலேயே விட்டுட்டு
இனிமே பள்ளிக்கூட வாசலையே மிதிக்க முடியாம போன நீ இப்போ தினம் தினம் பள்ளிக்கூட வாசலை மிதிக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் இந்த வயசுல இதெல்லாம் கடவுள் அமைச்சு கொடுத்த வரந்தாம்மா. நான் படிச்ச ஒரு வாத்தியாரா போகணும்னு நினைச்சேன். இப்போ ஒரு கரஸ்பாண்டா தான் போறேன். எதுவா இருந்தாலும் இருக்கட்டும். இப்போ தினம் தினம் பள்ளிக்கூடம் போறல்ல, நீ இருக்கிறது எம்புட்டு பெரிய பதவி. அத நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா அது எனக்கு இப்போ சந்தோஷமா இல்லையா அப்புச்சி? என்னம்மா சொல்ற? நீயா இப்படி சொல்ற? என்ன ஆச்சு? நேத்து நடந்த பிரச்சனையால உன் மாமியார் ஏதாவது சொன்னாங்களா? சொல்லுமா. அவங்க உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? இல்ல அப்புச்சி, நான் இந்த வேலைக்கு போறதுதான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. என்னைய வேலைக்கே போக வேண்டான்னு சொல்றாங்க. நீ விடுமா, நான் பாத்துக்கிறேன். உங்க அத்தையை பார்த்து நான் பேசுறேன். நடந்த தவறுக்கு நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அப்புச்சி நீங்க இப்ப எதுக்கு? என்ன இருந்தாலும் உன் மாமியார சபையில வச்சு நான் அப்படி பேசிருக்க கூடாது. உன்னை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னதும் உன் மேல இருக்கிற பாசத்துல அவங்கள வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன். அவங்க மனசு எம்புட்டு கஷ்டப்பட்டிருக்கும். அவங்க உன்னை நல்லபடியா தான் பாத்துக்கிட்டாங்க. யார்கிட்டயும் உன்னை விட்டு கொடுக்காம தான் மக மாதிரி தான் பாத்துக்கிட்டாங்க. அவங்க கிட்ட நான் அப்படி பேசிருக்க கூடாதுல்ல. அவங்க ரொம்ப நல்லவங்க அப்புச்சி. என் மேல உசுரையே வச்சிருக்காக. இப்போ ஏன் இப்படி பேசுறாங்கன்னு தான் தெரியல. அதெல்லாம் நான் சரி பண்றேம்மா. நான் பண்ண தப்புக்கு நானே மன்னிப்பு கேட்கிறேன். அப்புச்சி என்னம்மா, நான் ஒன்னும் பழைய சிதம்பரம் இல்லையே. மன்னிப்பு கேட்கறதுனால நான் ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேம்மா. அதனால என் பொண்ணு வாழ்க்கை பிரச்சனை இல்லாம இருக்கும்ல. நாம பண்ணது தப்புன்னு தெரிஞ்சா அதை எப்படி சரி பண்ணணும்னு தாமா யோசிக்கணும். ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீட்டு சொந்தமும் புகுந்த வீட்டு சொந்தமும் ஒன்னா இருந்தாதாம்மா பலம். நீ ஒன்னும் கவலைப்படாத. பள்ளிக்கூடத்துக்கு சந்தோஷமா போ. அப்புச்சி நான் அங்க போய் உன் மாமியார பார்த்து பேசி பிரச்சனைய சரி பண்ணிடுறேன். நீ கவலைப்படாம போம்மா. அப்புச்சி நான் இருக்கேன்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத. நிறுத்துங்க. அமுதா அவங்க அப்பா மாதிரியே தெரியறாரு. அவரே தான். ஐயா வாங்க ஐயா, உள்ள போலாம். என்னங்க எப்படி தூரம்? ஏதாவது முக்கியமான விஷயமா? அமுதா பிள்ளை வேற வீட்டுல இல்ல, பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கு. நான் அமுதாவை பார்க்க வரல, சம்பந்தி அம்மாவை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். நேத்து சபையில ஏதோ நடந்து போச்சு. என்ன இருந்தாலும் 50 பேர் முன்னாடி நான் அப்படி நடந்திருக்க கூடாது. அமுதாவை காலில் விழ சொன்னதும் ஆத்திரத்துல அப்படி நடந்துகிட்டேன். நிதானமா யோசிச்சு பார்த்தேன். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். என்ன இருந்தாலும் நீங்க எல்லாம் சம்பந்திக்காரங்க. இம்புட்டு நாளா என் பொண்ண அம்புட்டு நல்லா பாத்துக்கிட்டீங்க. உங்களை அப்படி நடத்திருக்க கூடாது. தப்புதான். அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா. என்ன இருந்தாலும் நம்ம பக்கமும் அப்படி நடந்திருக்க கூடாதுல்ல. அக்காவும் அமுதாவை மன்னிப்பு கேட்க சொல்லிருக்க கூடாது. அந்த வடிவேல் பயலும் அதையே சாக்கா வச்சு காலில் விழுக சொல்லி இருக்க கூடாதுல்ல. சரி, நடந்தது நடந்து போச்சு. வாங்க உள்ள போய் பேசிக்கலாம். வாங்கய்யா வாங்க. அக்கா வாங்க. அக்கா அக்கா உட்காருங்க. யாரு வந்திருக்கான்னு பாரு. வாக்கா. மா மா, யாருமா இந்த ஆளை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சா? யோ, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போயான்றல. ஐயா உட்காருங்க. டேய் வடிவேலு, என்னடா பேசிக்கிட்டு இருக்க?
வீடு தேடி வந்த பெரிய மனுஷன்கிட்ட இப்படியா வாய்க்கு வந்தபடி பேசுவா? இந்த பாரு, இதுக்கு உனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நீ கிளம்பு. அவர் உன்னை பார்க்க வரலடா, என் அக்காட்ட பேச வந்திருக்காரு. யோ, உனக்கு எங்க அம்மா கையால அடி வாங்கி உனக்கு இன்னும் புத்தி வரல. இந்த பார், உனக்கும் இந்த வீட்டுக்குமே முதல்ல சம்பந்தம் கிடையாது. நடுவுல என்ன பேசிட்டு இருக்க? டேய், உனக்கு எனக்கு தான்டா சம்பந்தம் இல்ல, எங்க அக்காவுக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கு. அது எனக்கு இப்ப முக்கியம் இல்ல. அக்கா, இந்த வடிவை பேச்ச கேட்டு எதுவும் பண்ணிடாதக்கா. பெரிய மனுஷன் நடந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்டு சமாதானம் பேச வந்திருக்காரு. அவரை சங்கடப்படுத்தாத. அக்கா பேசுக்கா. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்ன அக்கா நோக்கா மக்கான்னு பேசிட்டு இருக்க? அசிங்கப்பட்டது நானு. திருட்டு பையன் சொன்னது என்ன? என்கிட்ட பேசாம தேவலாம ஐயோ பாவம்னு இருக்கிற எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க. என்ன அவங்கள ஏமாத்திலான்னு பாக்குறியா நீ? மா, சபையில தான் நீ என்ன விட்டு கொடுத்து பேசலம்மா. இங்கேயும் என்ன விட்டு கொடுத்துறாதம்மா. நடந்த தப்பு தப்பாவே இருக்கட்டும். ம், அது தெரியாம என் பொண்ணை கால்ல விழ சொன்னதுனால தான் ஆத்திரத்துல அந்த தப்பு நடந்து போச்சு. அதுக்கு உங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். ஊருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துவ, ஆனா மன்னிப்பு மட்டும் 4 செவத்துக்குள்ள வச்சு கேட்பியா எங்கள? இது என்னையா நியாயம்? இப்பதான் யாரும் கிடையாது, உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க. அதனால நீ என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு.